ஆமாமா, இவ இந்த கம்பெனில என்னோட பிஏவ வேலை செய்யறா என்றான் சர்வா தன் குரலை சாதாரணமாக மாற்றிக்கொண்டு. உடனே சந்திரசேகர் தன் தொண்டையை கரகரப்பாக சீறிக்கொண்டு சர்வாவை முறைத்து பார்த்தவர், சர்வா, இந்த ஊர்ல உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அன்னைக்கு காலேஜ் முடிஞ்சதும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஏமாத்திட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டு போன இவதான் உனக்கு கிடைச்சாலா? இவள போய் உன்னோட பிஏவா வச்சிருக்க என்று கோபமாக கேட்டார். சந்திரசேகரின் அந்த கேள்விக்கு சர்வா தன் உதடுகளில் ஒரு வஞ்சக புன்னகையை உதிர்த்தான். அவன் மதுமிதாவை ஒரு ஏளன பார்வையால் பார்த்து கொண்டே தன் பெற்றோருக்கு பதிலளித்தான். நீங்களே சொல்றீங்க இவ என்னை ஏமாத்தி எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான்னு. அப்படிப்பட்டவளை நான் சும்மா விட்டுற முடியுமா? அவளை பழிவாங்க வேண்டாமா? அதுக்குதான் அவளை என் கூடவே வச்சு இங்க பழிவாங்கிக்கிட்டு இருக்கேன் என்றான் சர்வா தன் பழிவாங்கல் வெறியை நியாயப்படுத்தி. ஆனால் சந்திரசேகர் அவனது கண்களை உற்று பார்த்தார். ஆனா சர்வா, நீ பண்றத பார்த்தா அவளை பழிவாங்கிற மாதிரி தெரியலையே. என்ன நடக்குதுங்க சர்வா என்று தன் தந்தை குரலை சிறுமிக் கொண்டு கேட்டார். சர்வா பாட்டென்று மதுமிதாவை திரும்பி பார்த்தான். அவளது முகத்தில் தெரிந்த அந்த பயமும் கண்ணீரும் அவனது ஈகோவை இன்னும் கிளப்பியது. என் அப்பா அம்மா முன்னாடியே இவ அழுது நாடகம் போடுறாளே, இவளை இவங்க முன்னாடி இன்னும் வேலைக்காரிய காட்டணும் என்று நினைத்து கொண்டவன், ஏய் மதுமிதா, இங்க என்ன சினிமா படமா காட்டுறாங்க? நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இதோ என் அப்பா அம்மா சென்னையில இருந்து வந்திருக்காங்கல்ல, போய் எல்லாருக்கும் முதல்ல காஃபி எடுத்துட்டு வா என்று எல்லார் முன்னாடியும் அவளை ஒரு கேவலமான வேலைக்காரியை போல மிரட்டி உத்தரவிட்டான் சர்வா. மதுமிதா தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் சர்வாவின் பெற்றோரை ஒரு பயந்த பார்வையால் பார்த்துவிட்டு அந்த அறையை விட்டு வேகமாக வெளியே ஓடிவிட்டாள். அவள் வெளியே சென்றதும் விக்ரமிற்கு நெஞ்சுக்குள் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. ஐயோ, அன்னைக்கு மதுமிதாவை சர்வாவோட அப்பா அம்மா மிரட்டினதுனால தானே அவ பிரிஞ்சு போனால்ன்ற உண்மை எனக்கு மட்டும் தெரியும். சர்வாவுக்கு தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகிறது? எப்படியாவது இந்த விஷயத்த சர்வா கிட்ட நேரம் பார்த்து சொல்லிடலாம்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ சரியா இவனோட அப்பா அம்மா வேற வந்து என் முன்னாடி நிக்கிறது எனக்கு ஒரு விதத்துல பெரிய நடுக்கத்தையே கொடுக்குதே என்று விக்ரம் பயத்தில் நடுங்கியவன், சரிடா சர்வா, நீங்க பேசுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று விக்ரம் அங்கிருந்து நழுவ பார்த்தான். உடனே சர்வாவின் தாய் விசாலாட்சி விக்ரமை பார்த்து, விக்ரம் நில்லுப்பா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு, நீ அப்புறமா என்ன தனியா வீட்டுல வந்து பாரு, சரியா என்றால் ஒரு மிரட்டல் தொனியில். ஓகே ஆண்டி, கண்டிப்பா வரேன் என்றவன் விட்டால் போதும் என்று அந்த அறையை விட்டு வேகமாக வெளியே ஓடிவிட்டான். அதன் பிறகு சந்திரசேகரும் விசாலாட்சியும் சர்வாவை பார்த்தனர். சரிடா சர்வா, இந்த கம்பெனி நீ இன்னும் புதுசா வாங்கியிருக்கல, நாங்க போய் இந்த ஆபீஸ ஒரு வாட்டி சுத்தி பார்த்துட்டு வரோம் என்று சந்திரசேகர் சொன்னார். அவர்கள் இருவரும் அறையை விட்டு வெளியே செல்ல கதவை திறந்தனர். விசாலாட்சி கதவருகே சென்று ஒரு நிமிடம் நின்று பின்னால் திரும்பி சர்வாவை பார்த்து வஞ்சமாக சிரித்தவர், அப்புறம் சர்வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குப்பா என்றார். என்னமா சொல்றீங்க? என்ன சர்ப்ரைஸ் அது என்று சர்வா குழப்பத்துடன் கேட்க, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்கிட்ட நேர்லயே வந்துடும்பா, நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ என்று கூறிவிட்டு அவர்கள் இருவரும் அங்கிருந்து கம்பெனியை சுற்றி பார்க்க நகர்ந்தனர். சர்வா தன் அறையில் குழப்பத்துடன் தனியாக நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு இப்போது அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் மூளைக்குள் ஏறவில்லை. அவனது ஒட்டுமொத்த சிந்தனையும் அந்த ரித்து யாருடைய குழந்தை, அவளோட அப்பன் யாரு என்பதை தெரிந்து கொள்வதில் மட்டுமே ஆர்வமாக இருந்தது. அவன் தன் அறையின் பெரிய கண்ணாடி ஜன்னலின் வழியாக வெளியே தெரிந்த குன்னூரின் பனிமூட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். சற்று நேரத்திலேயே அவனது அறை கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. சர்வா திரும்பி பார்க்காமல் அப்படியே நின்றிருந்தான். திடீரென்று யாரோ ஒரு பெண் பின்னால் இருந்து வந்து சர்வாவின் அந்த 6 அடி கம்பீரமான முதுகை தன் இரு கரங்களாலும் பலமாக இறுக்கி கட்டிக்கொள்ள சர்வா பட்டென்று அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு 24 வயது மதிக்கத்தக்க நவீன ஆடம்பர உடையில் இருந்த ஒரு பெண் அவனது முதுகில் சாய்ந்து கொண்டு தன் கண்களை சிமிட்டி சிரித்துக் கொண்டிருந்தவள், சர்வமம்மா, சர்ப்ரைஸ் என்றாள். அவளது கொஞ்சலான குரலில் அவள் வேறு யாரும் இல்லை, சர்வாவின் சொந்த அத்தையின் மகள் பிரீத்திதான். ஹே பிரீத்தி, நீயா இது என்று சர்வா அவளை சட்டென்று தன் உடம்பிலிருந்து விலக்கி நிறுத்தினான். அவனது முகத்தில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. நீ எப்ப யூஎஸ்ல இருந்து வந்த
என்ன இவ்வளோ பெருசா வளர்ந்துட்ட? நான் இன்னும் உன்னை சின்ன பிள்ளையாவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்றான் மௌனமாக. பிரீத்தியோ தன் உதடுகளை குவித்து செல்லமாக கோபித்து கொண்டாள். போங்க மாமா, இப்ப பாரு என்ன ஒரு குழந்தையாவே பார்க்காதீங்க. இப்போ என் வயசு 24 ஆகுது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா என்று அவனிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது சர்வா அவளது முகத்தை பார்த்து, சரி பிரீத்தி, எதுக்கு திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்க என்று கேட்க பிரீத்தி திருத்திருவென்று முடித்தவள், என்ன மாமா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அத்தையும் மாமாவும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா என்று கேட்டாள். இல்ல பிரீத்தி, என்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லல. நீயே சொல்லு, என்ன விஷயம் என்றான். பிரீத்தி தன் வார்த்தைகளில் லேசாக தடுமாறியவள், அது வந்து மாமா என்று இழுத்தவள் பட்டென்று அவன் எதிர்பார்க்காத அந்த நொடியில் அவனது மார்போடு தன் உடலை இறுக்கமாக அணைத்து கொண்டு, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க மாமா என்று பிரீத்தி ஆசையாக கூறினாள். கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க என்ற வார்த்தையை கேட்டதும் சர்வா அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நின்றிருந்தான். அவனது மூளை வேலை செய்ய மறுத்தது. அதே நேரம் அறையின் கதவை திறந்து கொண்டு கைகளில் காஃபி ட்ரேவை ஏந்தியபடி உள்ளே நுழைந்தாள் மதுமிதா. உள்ளே வந்த மதுமிதாவின் கண்ணில் பட்ட அந்த காட்சி அவளது இதயத்தை ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைத்து நொறுக்கியது. அங்கே சர்வா தன் அத்தை மகள் பிரீத்தியை மார்போடு இறுக்கமாக அணைத்து நிற்பதையும் பிரீத்தி அவனது கழுத்தை கட்டி கொண்டிருப்பதையும் பார்த்த மதுமிதாவின் நெஞ்சே வெடிச்சு சிதறுவது போல இருந்தது. எதிர்பாராத நேரத்தில் மதுமிதா உள்ளே வந்ததால் சர்வாவிற்குள் ஒரு நிமிடம் பயங்கரமான பதட்டம் ஏற்பட்டது. ஐயோ, இவ வேற நம்மள எப்படி பாக்குறாளே என்று அவனது உள்மனம் துடிக்க, ஆனால் அடுத்த வினாடி அவனது அந்த பழைய வஞ்சக ஈகோ மீண்டும் தலை தூக்கியது. அவளது முகத்தில் தெரிந்த அந்த மாபெரும் வருத்தத்தையும் கண்ணீரையும் பார்த்த சர்வா, இவ என்னை ஏமாத்தனவுதானே, இவளை இன்னும் எப்படி வெறுப்பேத்தணும்னு எனக்கு தெரியும் என்று நினைத்து வேண்டுமென்றே பிரீத்தியை தன் கரங்களால் மேலும் இறுக்கமாக அணைத்து கொண்டவன், ரொம்ப சந்தோஷம் பிரீத்தி, உன்னை பார்த்ததுல எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? எவ்வளவு நாள் கழிச்சு உன்னை நான் பாக்குறேன் என்று சர்வா தன் குரலை மிகவும் ஆசையாக மாற்றிக்கொண்டு பேசினான். அது மட்டும் இல்லாம பிரீத்தியின் நெற்றியில் கலைந்து விழுந்திருந்த சில முடிக்கற்றைகளை தன் விரல்களால் மென்மையாக ஒதுக்கி அவளது காது ஓரமாக சொருவி விட்டபடி மதுமிதாவை பார்த்து வஞ்சகமாக சிரித்தான். மதுவுக்கு நெஞ்சே வெடித்து சிதறுவது போல இருந்தது. அவளது அத்தனை வருட காதலும் அவளது தியாகமும் சர்வாவின் இந்த செயலால் கேலி செய்யப்படுவது போல உணர்ந்தாள். அதே நேரம் சர்வாவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த பிரீத்தி மதுமிதாவை ஒரு அலட்சிய பார்வையால் பார்த்தவள், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி கதவு தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? என்ன கம்பெனி ரூல்ஸ் இது? கேட்காமலே நீங்க பாட்டுக்கு இப்படித்தான் ரூம்குள்ள நுழைவீங்களா? யார் மாமா இது என்று சர்வாவின் மார்பில் இன்னும் சாய்ந்து கொண்டு திமிராக கேட்டாள். அப்பொழுது சர்வா மதுமிதாவை ஏளனமாக பார்த்து சிரித்துக் கொண்டே, பிரீத்தி, அவளை பத்தி கேக்குறியா? அவ வேற யாரும் இல்ல, என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட். இங்க ஆபீஸ்ல எனக்கு தேவையான எல்லா வேலையும் இவதான் எனக்கு செஞ்சு தருவா என்று அவளது கௌரவத்தை கேவலமான வார்த்தைகளால் மிதித்தான் சர்வா. அந்த வார்த்தை மதுமிதாவின் இதயத்தை அடியோடு காயப்படுத்தியது. சர்வாவின் இந்த அசிங்கமான ஏளனத்தை தாங்க முடியாமல் அதற்கு மேல் அங்கே ஒரு நிமிடம் கூட நிற்க அவளது சுயமரியாதை இடம் கொடுக்கவில்லை. காஃபியை டேபிளில் வைத்தவள் அந்த அறையை விட்டு வேகமாக வெளியே ஓடிவிட்டாள். மதுமிதா வெளியே சென்ற அடுத்த வினாடி சர்வாவின் முகத்தில் இருந்த அந்த போலி புன்னகை அடியோடு மறைந்தது. அவனது கண்கள் மீண்டும் இரும்பாக மாறின. அவன் தன் மார்பில் சாய்ந்திருந்த பிரீத்தியை தன்னிடமிருந்து மிக வேகமாக ஆக்ரோஷமாக தள்ளி விலக்கி நிறுத்தினான். அவன் தன் கேபின் நாற்காலியில் சென்று அமர்ந்து கொண்டு எதிரில் இருந்த நாற்காலியில் அவளை அமரச் சொன்னவன், அப்புறம் பிரீத்தி, அங்க மேஜ மேல காஃபி இருக்குதுல்ல, அதை எடுத்து குடி என்ற சர்வாவின் குரல் மீண்டும் கராராக மாறியது. ஓகே மாமா என்று பிரீத்தி காஃபியை எடுத்து மெதுவாக குடித்துக் கொண்டாள். அதே நேரம் பிரீத்தி காஃபியை குடித்துக் கொண்டே சர்வாவை பார்த்து கேட்டாள், மாமா, அத்தையும் மாமாவும் இந்த ஆபீஸை சுத்தி பார்க்க போயிருக்காங்கல்ல, அப்ப நானும் போய் இந்த கம்பெனி ஒரு வாட்டி பார்த்துட்டு வரட்டுமா மாமா என்று கேட்டாள். போயிட்டு வா என்று சர்வா அவளை பார்க்காமலேயே சொன்னான். உடனே பிரீத்தி வேகமாக தன் காஃபியை குடித்து முடித்துவிட்டு அங்கிருந்து வெளியே சென்று விட்டாள். பிரீத்தி கேபின் கதவை மூடிவிட்டு வெளியே சென்ற அடுத்த வினாடி சர்வேஷ் தன் கைகளில் இருந்த பேனாவை மேஜை மீது பலமாக எறிந்தான். அவனது நெஞ்சு வஞ்சகமும் குற்ற உணர்ச்சியும்
ஏமாற்றமும் கலந்து மிக வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. கண்ணாடியின் வழியே வெளியே பார்த்தபோது மதுமிதா தன் இருக்கையில் அமர்ந்து முகம் புதைத்து அழுது கொண்டிருப்பது அவனது கண்ணில் பட்டது. அவளது அந்த உடைந்த தோற்றமும் கலங்கிய கண்களும் சர்வாவின் நெஞ்சிற்குள் 1000 ஈட்டிகளாய் ஒரே நேரத்தில் பாய்ந்தன. ஏன் அவளை எல்லார் முன்னாடி இப்படி அவமானப்படுத்துறேன்? அவ என்னை ஏமாத்தினவதான், பணத்துக்காக என் காதல மிதிச்சுட்டு போனவதான். ஆனா அவளோட கண்ணீரை பார்க்கும்போது என் நெஞ்சு ஏன் இவ்வளோ வலிக்குது? அதுவும் பிரீத்தியை நான் அணைச்சப்போ அவ முகம் எப்படி சுக்கு நூறா உடஞ்சு போச்சு பாரு. இவளுக்கு இன்னும் என் மேல லவ் இருக்கா இல்ல எல்லாமே நடிப்பா என்று சர்வா தன் இருக்கையில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடி தன் நெற்றியை பலமாக தேய்த்து கொண்டான். அதே நேரத்தில் ஆபீஸ் காரிடரில் சந்திரசேகரும் விசாலாட்சியும் கம்பெனியை சுற்றி பார்த்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தனர். என்னங்க, எனக்கு என்னவோ மனசே சரியில்லை. அந்த மதுமிதா இங்க சர்வாவோட பிஏவா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. ஒருவேளை அன்னைக்கு நாம அவளை மிரட்டின விஷயத்த இவ சர்வா கிட்ட சொல்லிட்டா நம்ம பையன் நம்மளையே வெறுத்துருவான் என்று விசாலாட்சி பதற்றத்துடன் ரகசியமாக கூறினாள். நீ ஒன்னும் பயப்படாத விசாலாட்சி. சர்வா இப்போ அவளை துரோகின்னு நினைச்சு பழி வாங்கிட்டு இருக்கான். அவனோட கோபம் அவளை உண்மையை பேச விடாது. அது மட்டும் இல்லாம நாம இப்போ பிரீத்திய உள்ள இறக்கிருக்கோம்ல, சீக்கிரமே அவனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணத்தை முடிச்சு சென்னைக்கு கூட்டு போயிடணும். அது வரைக்கும் அந்த மதுமிதா சர்வாவோட கண் பார்வையில படாம இருக்கணும். அதுக்கு நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும் என்று சந்திரசேகர் தன் வஞ்சக திட்டத்தை விவரித்தார். ஆபீஸின் கேண்டீன் பகுதிக்கு சென்ற மதுமிதா அங்கே யாரும் இல்லாத ஒரு மூலையில் அமர்ந்து தன் முகத்தை புதைத்துக் கொண்டு கதறி அழுதாள். அவளது இதயம் சுக்குநூறாக உடைந்து சிதறி இருந்தது. சர்வா, நீ என்னை எவ்வளவு வேணா பழிவாங்கடா. கேவலமான வேலைக்காரின்னு சொல்லி எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்து. நான் என் பையனுக்காக அத்தனையும் தாங்கிப்பேன். ஆனா இன்னொரு பொண்ண என் கண்ணு முன்னாடியே கட்டி பிடிச்சுக்கிட்டு உனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றியே, அத இந்த மதுவால தாங்க முடியலடா. என் காதல் என்னைக்குமே உண்மையானதுடா. உன்னோட இந்த திருமண பேச்சு என் உசிரையே எடுக்குது சர்வா என்று அவளது கண்ணீர் அவளது பருத்தி புடிவையை நனைத்தது. மணி மதியம் 2 கடந்திருக்க மதுமிதா தன் முகத்தை கழுவிக்கொண்டு அழுது வீங்கிய கண்களை மறைத்துக் கொள்ள தன் புடவை முந்தானையால் முகத்தை துடைத்துக் கொண்டு மீண்டும் தன் இருக்கைக்கு வந்து அமர்ந்தாள். அவளது முகம் இப்பொழுது ஒரு கற்சிலையைப் போல எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் மாறியிருந்தது. அவள் அமர்ந்திருந்த சில நிமிடங்களிலேயே சர்வாவின் அறையிலிருந்து மீண்டும் இன்டர்காம் பெல் அலறியது. மதுமிதா தன் டைரியை எடுத்துக்கொண்டு தன் இதயத்தை கல்லாக்கி கொண்டு அவனது அறைக்குள் நுழைந்தாள். அறைக்குள் சர்வா நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவனது முன்னால் கம்பெனியின் அடுத்த வாரத்திற்கான எஸ்டேட் பட்ஜெட் ஃபைல்கள் இருந்தன. மது உள்ளே வந்ததும் அவன் அவளது முகத்தை நேராக பார்க்க துணியாமல் ஃபைல்களையே பார்த்து கொண்டு பேசினான். மதுமிதா, இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு குன்னூரோட டாப் பிசினஸ் அசோசியேஷன் மீட்டிங் நம்ம ஆபீஸ் கான்ஃபரன்ஸ் ஹால்ல நடக்குது. அந்த மீட்டிங்க்கு தேவையான அத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நீ தான் நோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம என்னோட அத்தை மக பிரீத்தியும் அந்த மீட்டிங்கை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கா. அவளுக்கு எந்த குறையும் வராம நீதான் ஒரு அசிஸ்டண்டா நின்னு பாத்துக்கணும் என்றான் சர்வா அவளது கௌரவத்தை மீண்டும் சோதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன். மதுமிதா லேசாக புன்னகைத்தாள். அவளது அந்த வறண்ட புன்னகை சர்வாவின் நெஞ்சை கீறியது. நிச்சயமா சார், நீங்க சொன்ன வேலைய நான் பர்ஃபெக்டா முடிச்சு தரேன். ஒரு பர்சனல் அசிஸ்டண்டா என் கடமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். மத்தபடி உங்க அத்தை மக பிரீத்தி மேடத்திற்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அத்தனையும் நானே முன்னாடி நின்னு செய்யறேன் சார். வேற ஏதாவது வேலை இருக்கா சார் என்று மதுமிதா அத்தனை கராராக ஒரு இயந்திரத்தை போல கேட்டாள். அவளது அந்த உணர்ச்சியற்ற பேச்சு சர்வாவிற்குள் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்தது. இவ ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கா? நேத்து நைட்டு கோகைக்குள்ள என் மார்பிள சார்ந்து அழுது உருகி அந்த மது எங்க போனா? என் கல்யாண பேச்ச கேட்டும் இவளுக்குள்ள ஒரு சின்ன கோவம் கூட வரலையா என்று சர்வா தனக்குள்ளேயே தவித்தான். வேற எதுவும் இல்ல, நீ கிளம்பலாம் என்ற சர்வாவின் குரல் லேசாக நடுங்கியது. மாலை 4 மணி ஆகியது. ஆபீஸின் மாபெரும் கான்பரன்ஸ் ஹாலில் ஏசி ஓடிக்கொண்டிருக்க குன்னூரின் டாப் பிசினஸ் விஐபிகள் 10 பேர் வந்து அமர்ந்திருந்தனர். சர்வாவின் வலதுபுற நாற்காலியில் பிரீத்தி மிகவும் ஆடம்பரமாக அமர்ந்திருந்தாள். விக்ரமும் அங்கே அமர்ந்திருக்க சர்வாவின் பெற்றோர்கள் சந்திரசேகரும் விசாலாட்சியும்
பின்வரிசை நாற்காலிகளில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். மதுமிதா தன் டைரியுடன் சர்வாவின் பின்னால் ஒரு அசிஸ்டண்டாக கைகளை கட்டியபடி நின்றிருந்தாள். மீட்டிங் விவரங்கள் விறுவிறுப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்தன. சர்வா லேப்டாப்பில் தரவுகளை காட்டி பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது பிரீத்தி வேண்டுமென்றே சர்வாவின் கையை பற்றி கொண்டு, மாமா, எனக்கு குடிக்க தண்ணி வேணும் மாமா என்று கெஞ்சலாக கூறினாள். சர்வா தன் கையை லேசாக இழுக்க முயன்றான். ஆனால் தன் பெற்றோர் பின்னாடி இருப்பதாலும் மதுமிதா தன் பின்னால் நிற்பதாலும் அவளை வெறுப்பேற்ற வேண்டும் என்று நினைத்து அமைதியானவன், மதுமிதா, பிரீத்தி மேடம்க்கு தண்ணி வேணுமா, சீக்கிரம் எடுத்துட்டு வா என்றான் சர்வா கராராக. சரிங்க சார் என்று மதுமிதா ஓடி சென்று ஒரு கண்ணாடி கிளாஸில் குளிர்ந்த தண்ணீரை கொண்டு வந்து பிரீத்தியின் முன்னால் நீட்டினாள். பிரீத்தி அந்த கிளாஸை வாங்கும் போது வேண்டுமென்றே தன் கையை லேசாக அசைத்தாள். அடுத்த கணம் அந்த கிளாஸில் இருந்த குளிர்ந்த தண்ணீர் ஒட்டுமொத்தமாக மதுமிதாவின் புடவையின் மேல் சிதறி விழுந்தது. கிளாஸ் தரையில் விழுந்து டங் என்ற சத்தத்துடன் உடைந்து சிதறியது. மீட்டிங் ஹாலில் இருந்த அனைவரும் அதிர்ந்து போய் அந்த இடத்தை பார்த்தனர். விக்ரம் நாற்காலியில் இருந்து எழுந்து நின்றவன், ஐயோ, என்ன மாமா, உங்க அசிஸ்டன்ட் இப்படி பொறுப்பில்லாம இருக்காங்க, தண்ணி கிளாஸ கூட ஒழுங்கா கொடுக்க தெரியல, இவங்கள அவங்க பிஏ, இவங்களால என் ட்ரெஸ்ஸே பாழாயிருக்கும் என்று பிரீத்தி மதுமிதாவை எல்லார் முன்னாடியும் அசிங்கமாக பேசி கத்தினாள். சந்திரசேகரும் விசாலாட்சியும் பின்னாடி அமர்ந்து கொண்டு வஞ்சகமாக சிரித்தனர். மதுமிதா தன் புடவையில் இருந்த தண்ணீரை துடைக்க கூட இல்லை. அவளது கண்கள் சிவந்திருந்தன. அவமானம் அவளது தொண்டையை அடைத்தது. அவள் மெதுவாக சர்வாவின் முகத்தை பார்த்தாள். சர்வா தன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தன் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு மதுவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் ஒரு சின்ன தவிப்பு இருந்தாலும் அவனது ஈகோ அவளை பேச விடாமல் தடுத்தது. சாரி மேடம், ஏன் தப்புதான், நான் இப்பவே இந்த இடத்த கிளீன் பண்ணிடுறேன் என்று மதுமிதா தன் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு தரையில் இருந்த கண்ணாடி துண்டுகளை தன் பிஞ்சு விரல்களால் ஒவ்வொன்றாக அள்ளத் தொடங்கினாள். அவள் கண்ணாடி துண்டுகளை அள்ளும் போது ஒரு கூர்மையான கண்ணாடி துண்டு அவளது வலது கை கட்டை விரலில் பலமாக கீறியது. அடுத்த வினாடி அவளது விரலிலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக தரையில் விழுந்ததும், மதுமிதா என்று சர்வாவின் தொண்டையிலிருந்து ஒரு நீண்ட தவிப்பான குரல் அவனை அறியாமலேயே வெளிவந்தது. அவன் நாற்காலியிலிருந்து பாய்ந்து எழ முயன்றான். ஆனால் மதுமிதா சட்டென்று தன் கையை தன் புடவைக்குள் மறைத்து கொண்டு சர்வாவை ஒரு தீர்க்கமான வஞ்சகம் நிறைந்த கோப பார்வையால் பார்த்தாள். அந்த பார்வையில், உன்னோட இந்த அசிங்கமான பழிவாங்கல் ஆட்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சர்வா, இனிமே என் கௌரவத்தை உன்னால ஒரு நாளும் மிதிக்க முடியாது என்ற சவால் இருந்தது. நான் கிளம்புறேன் சார் என்று சொல்லிவிட்டு தன் கைகளில் கசியும் ரத்தத்தோடு அந்த மீட்டிங் ஹாலை விட்டு கம்பீரமாக வெளியே நடந்தாள். மதுமிதா தன் கைகளில் கசியும் ரத்தத்தோடு அந்த மீட்டிங் ஹாலை விட்டு கம்பீரமாக வெளியே நடந்த அடுத்த வினாடி சர்வேஷின் நெஞ்சுக்குள் ஒரு மாபெரும் நிலநடுக்கமே ஏற்பட்டு ஓய்ந்தது போல இருந்தது. அவளது அந்த அசைக்க முடியாத துரோகம் இழைக்கப்பட்ட ஒரு பெண்ணின் தீர்க்கமான பார்வை அவனது அத்தனை கர்வத்தையும் சுக்குநூறாக உடைத்திருந்தது. மிஸ்டர் சர்வேஷ், மீட்டிங்கை கண்டினியூ பண்ணலாமா என்று வந்திருந்த பிசினஸ் அசோசியேஷன் தலைவர் கேட்ட குரல் கூட சர்வாவின் காதுகளில் விடவில்லை. அவனது கண்கள் தரையில் சொட்டி இருந்த மதுவின் அந்த சிவப்பு ரத்த துளிகளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. மாமா, என்ன மாமாச்சு உங்களுக்கு? அந்த வேலைக்காரி போனா போயிட்டு போறா, நீங்க ஏன் இவ்ளோ அப்செட் ஆகுறீங்க என்று பிரீத்தி அவனது கையை பிடித்து உலுக்கினாள். பிரீத்தியின் தொடுதல் பட்ட அடுத்த கணமே சர்வாவிற்குள் இருந்த அந்த அசுரன் விழித்து கொண்டான். அவளது கையை ஆக்ரோஷமாக உதறி தள்ளியவன், மீட்டிங் இதோட ஓவர், எல்லாரும் வெளியே போங்க என்று அந்த அறையே அதிரும் குரலில் கத்தினான். அவனது முகத்தில் இருந்த வெறியை பார்த்ததும் வந்திருந்த விஐபிக்கள் அனைவரும் மௌனமாக அஞ்சியபடியே அறையை விட்டு வெளியேறினர். சந்திரசேகரும் விசாலாட்சியும் பின்வரிசையிலிருந்து எழுந்து சர்வாவின் அருகில் வந்து, என்னப்பா சர்வா, ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் தப்பு பண்ணிட்டு போறா, அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பிரீத்தி உனக்காகத்தான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காப்பா என்று விசாலாட்சி சமாதானம் செய்ய முயன்றார். அம்மா, நீங்க எல்லாரும் இப்ப என் ரூமை விட்டு வெளியில போறீங்களா இல்லையா என்று சர்வா தன் பற்களை கடித்தபடி கத்தினான். அவனது கோபத்தின் எல்லையை கண்ட சந்திரசேகர், சரி விசு, பிரீத்தி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், அவன் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கான் என்று அவர்களை கூட்டிக் கொண்டு வெளியேறினார்.
அறைக்குள் தனியாக இருந்த சர்வா தன் மேஜை மேல் இருந்த அத்தனை கோப்புகளையும் ஆத்திரத்தில் தூக்கி எறிந்தவன், மதுமிதா, ஏண்டி என் கண்ணு முன்னாடி வந்து இப்படி நரகத்தை காற்ற? பிரீத்திய நான் அணைச்சப்போ உன் நெஞ்சு வெடிச்சது நிஜம்னா, இப்போ எல்லார் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்தினப்போ ஏன் நெஞ்சு ஏண்டி இவ்ளோ வலிக்குது? நீ எனக்கு துரோகம் பண்ணினவடி, உன்னை நான் வெறுக்கணும். ஆனா என்னால முடியலையேடி என்று தன் தலையை பற்றி கொண்டு சோஃபாவில் சரிந்தான். அதே நேரத்தில் ஆபீஸ் காரிடாரில் விக்ரம் தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டு நின்றிருந்தான். சர்வாவின் பெற்றோரின் வருகையும் அவர்கள் மதுமிதாவை ஏளனம் செய்ததும் அவனுக்குள் இருந்த குற்ற உணர்ச்சியை பல மடங்கு அதிகமாக்கி இருந்தது. அன்னைக்கு இவங்க மிரட்டினதுனாலதான் மதுமிதா சர்வாவை விட்டு பிரிஞ்சான்ற உண்மை எனக்கு தெரியும். ஆனா இப்போ இவங்க சர்வாவுக்கு பிரீத்திய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. இந்த உண்மை மட்டும் சர்வாவுக்கு தெரிஞ்சா அவன் தன் பெற்றோரையே எதிர்க்க துணிவான். நான் எப்படியாவது இந்த உண்மைய சர்வாவுக்கு சொல்லியே ஆகணும் என்ற விக்ரம் தன் கைபேசியை எடுத்து சர்வாவின் ரகசிய டிடெக்டிவ் ராகவனுக்கு அழைத்தான். ஹலோ ராகவன், நான் விக்ரம் பேசுறேன். சர்வா உங்களுக்கு கொடுத்த அந்த மதுமிதாவோட கலந்த கால ரிப்போர்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க சேர்க்கணும் என்று விக்ரம் ரகசியமாக பேச தொடங்கினான். அங்கே ஆபீஸின் லேடிஸ் ரெஸ்ட் ரூமிற்குள் சென்ற மதுமிதா கசிந்து கொண்டிருந்த தன் விரல் ரத்தத்தை குழாய் தண்ணீரில் காட்டினாள். தண்ணீரும் ரத்தமும் கலந்து ஓடியது. அவளது விரல் வலியை காட்டினாலும் அவளது நெஞ்சுக்குள் இருந்த வலி பிரம்மாண்டமாக இருந்தது. என் கண்ணு முன்னாடியே அவ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவ முன்னாடி என்ன ஒரு சாதாரண வேலைக்காரின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினியே. உன்னோட இந்த திமிரான பழிவாங்கல் என் காதலையும் என் கௌரவத்தையும் அடியோட மிதிச்சிடுச்சுடா. நான் உனக்கு துரோகம் பண்ணலடா, ஆனா இப்போ நீ எனக்கு பண்றது அப்பட்டமான துரோகண்டா என்று அழுது கொண்டே தன் விரலில் ஒரு குட்டி பிளாஸ்டரியை ஒட்டி கொண்டு வெளியே வந்தாள். மணி மாலை 5 ஆகி இருந்தது. ஆபீஸ் ஊழியர்கள் அனைவரும் தங்களின் வேலைகளை முடித்துவிட்டு கிளம்ப தொடங்கினர். மதுமிதாவும் தன் பையை எடுத்துக்கொண்டு தன் செல்ல மகன் ரித்துவை கிரச்சிலிருந்து கூப்பிட வேண்டும் என்ற அவசரத்துடன் ஆபீஸ் படியை விட்டு இறங்கினாள். அவளது முகம் இப்பொழுது ஒரு பாறையை போல கடினமாக மாறியிருந்தது. சர்வாவின் அத்தனை அவமானங்களும் அவளை ஒரு புதிய இரும்பு பெண்ணாக மாற்றியிருந்தது. அவள் ஆபீஸ் கேட்டை தாண்டி சாலையின் ஓரத்தில் ஒரு ஆட்டோவிற்காக காத்து நின்று கொண்டிருந்தாள். குன்னூரின் அடர்ந்த பனிமூட்டம் அவளது உடலை நனைத்துக் கொண்டிருந்தது. அப்போது அவளது பின்னால் அந்த பிரம்மாண்டமான கருப்பு நிற கார் வந்து மெதுவாக நின்றது. காரின் பின்பக்க கண்ணாடி மெதுவாக இறங்க உள்ளே அமர்ந்திருந்த சர்வாவின் முகம் தெரிந்தது. அவனது கண்கள் நேற்று இரவு தூங்காததாலும் இப்பொழுது கோபத்தாலும் சிவந்து போயிருந்தன. அவனது வலது கையில் ஒரு சிறிய முதலுதவி பெட்டியும் இருந்தது. அவனது விரல் காயத்திற்கு மருந்து போட வேண்டும் என்ற மௌனமான தவிப்போடு அவன் அவளை பார்த்தான். மதுமிதா, கார்ல ஏறு, நான் உன்னை உங்க வீட்டுல டிராப் பண்றேன் என்றான் சர்வா தன் பழைய கரகரப்பான குரலில். ஆனால் அது ஒரு மெல்லிய தயக்கமும் இருந்தது. மதுமிதா இந்த முறை காரை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவளது முகம் அத்தனை உறுதியாக இருந்தது. அவளது கால்கள் சாலையை நோக்கி வேகமாக நடக்க தொடங்கின. மதுமிதா, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். காரை நிறுத்தி கூப்பிடுறப்போ ஏறதுக்கு தானே, உனக்கு இன்னும் அந்த திமிர் குறையிலையா என்று சர்வா காரிலிருந்து இறங்கி வந்து அவளது கையை பலமாக பற்றினான். அவனது கைகள் அவளது காயம்பட்ட விரலுக்கு சற்று மேலே பற்றின. மதுமிதா தன் கையை மிக ஆக்ரோஷமாக ஒரு நாகப்பாம்பை சீறுவது போல உதறி தள்ளினாள். அவளது கண்கள் சர்வாவை நேராக பார்த்தன. அந்த பார்வையில் இருந்த வீரியம் சர்வாவையே ஒரு அடி பின்வாங்க வைத்தது. மிஸ்டர் சர்வேஷ், நீங்க இந்த கம்பெனியோட முதலாளி தான். ஆபீஸ் டைம்ல நீங்க சொல்ற அத்தனை வேலைகளையும் உங்க அத்தமக பிரீத்தி மேடம் பண்ணின அத்தனை அவமானங்களையும் நான் தாங்கிக்கிட்டேன். ஏன்னா நான் வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமா இருக்கணும். ஆனா இப்போ மணி 5:30. ஆபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்களோட இந்த ஆடம்பர கார்ல ஏறதை விட நான் நடுத்தெருல நடந்து போறதையே பெருமையா நினைக்கிறேன். உங்களோட இந்த உலக மகா நடிப்பை என்கிட்ட காட்ட வேண்டாம் சார். நான் பிரீத்தி மேடம் முன்னாடி அசிங்கப்பட்டப்போ வராத இறக்கம் இப்போ காரை நிறுத்தி டிராப் பண்றப்போ மட்டும் எப்படி வருது சார்? இனிமே என் மேல நீங்க கை வைக்கவே கூடாது. மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க என்று சர்வாவின் முகத்தில் அடித்தார் போல கத்திவிட்டு சாலையின் ஓரத்தில் வந்து நின்ற பேருந்தில் ஏறி மறைந்தாள் மதுமிதா. சர்வா அந்த பனிமூட்ட சாலையில் தனியாக நின்று கொண்டிருந்தான்.
மதுமிதா ஏறி சென்ற பேருந்து குன்னூரின் அடர்ந்த பனிமூட்டத்திற்குள் மெல்ல மெல்ல மறைந்த பிறகும் சர்வேஷ் அதே பேருந்து நிறுத்தத்தில் ஒரு சிலையைப் போலத்தான் உறைந்து நின்றிருந்தான். அவனது கையில் இருந்த அந்த முதலுதவி பெட்டி காற்றில் அப்படியே அசைவற்று நின்றது. அவளது ஒவ்வொரு வார்த்தையும் அவனது நெஞ்சுக்குள் சவுக்கடி போல விழுந்து அவனது பணத்திமிரையும் அகங்காரத்தையும் அடியோட சுக்குநூறாக உடைத்தெறிந்திருந்தது. நான் பிரீத்தி முன்னாடி அசிங்கப்பட்டப்போ வராத இறக்கம் இப்போ காரை நிறுத்தி டிராப் பண்றப்போ மட்டும் எப்படி வருது சார் என்று அவளது உடைந்த குரல் காற்றில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது. அவனது காதுகளை கிழிப்பது போலவே இருக்க தன் கையில் இருந்த முதலுதவி பெட்டியை சாலையின் ஓரத்தில் இருந்த பாறையின் மீது ஆக்ரோஷமாக அடித்து உடைத்தான் சர்வா. அது சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அவன் வேகமாக தன் காரின் பின்னிருக்கையில் சென்று அமர்ந்து கதவை பலமாக சாத்தினான். கார் அவனது ஆடம்பர பங்களாவை நோக்கி விரைந்தது. அன்று இரவு முழுவதும் சர்வாவிற்கு ஒரு சொட்டு தூக்கம் கூட கண்ணை தொடவில்லை. பங்களாவின் அந்த பெரிய சொகுசு அறையில் அங்கும் இங்கும் சிங்கம் போல உலா வந்து கொண்டிருந்தான். அவனது நெஞ்சுக்குள் அந்த மீட்டிங் ஹாலில் மதுமிதா தன் கசிந்த ரத்தத்தோடு தன்னை முறைத்து பார்த்துவிட்டு கம்பீரமாக வெளியே நடந்த அந்த ஒரு காட்சி மட்டுமே விஸ்வரூபம் எடுத்து நின்றது. அவளது அந்த உடைந்த முகமும் கலங்கிய கண்களும் அவனுக்குள் இருந்த அந்த பழைய காதலை மீண்டும் எழுப்பி குடைந்தது. மதுமிதா, நீ எனக்கு துரோகம் பண்ணவடி. பணத்துக்காக என் காதலை மிதிச்சுட்டு போனவதான். ஆனா உன்னை எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தினப்போ ஏன் நெஞ்சு ஏண்டி இவ்வளோ வலிக்குது? அதுவும் அந்த பிரீத்தியை நினைச்சப்போ உன் முகம் எப்படி சுக்குநூறா உடஞ்சு போச்சு. இவளுக்கு இன்னும் என் மேல லவ் இருக்கா இல்ல இளமை நடிப்பா என்று சர்வா தன் இருக்கையில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடி தன் நெற்றியை பலமாக தேய்த்து கொண்டான். அவனது ஈகோவும் அவனது ஆறாத வலுவும் அவளது மூளையை குடைந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அவனது பங்களாவின் மற்றொரு பெரிய அறையில் தங்கியிருந்த சர்வாவின் பெற்றோர் சந்திரசேகரும் விசாலாட்சியும் தூங்காமல் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தனர். என்னங்க, எனக்கு என்னவோ மனசே சரியில்லை. அந்த மதுமிதா இங்க சர்வாவோட பிஏவா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு நம்ம அவளை மிரட்டின விஷயத்த சர்வா கிட்ட சொல்லிட்டா நாம பையன் நம்மளையே வெறுத்துருவான். அவனுக்கு நம்ம மேல இருக்கிற மரியாதையும் போயிடும் என்று விசாலாட்சி பதற்றத்துடன் கூறினாள். நீ ஒன்னும் பயப்படாத விசாலாட்சி. சர்வா இப்போ அவ மேல ஒரு பயங்கர கோவத்துல இருக்கான். இந்த கேப்ல சீக்கிரமே அவனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணத்தை முடிச்சு சென்னைக்கு நாம கூட்டிட்டு போயிடணும். அது வரைக்கும் அந்த மதுமிதா சர்வாவோட கண் பார்வையில படாம இருக்க வைக்கணும். நாளைக்கு நாம ஆபீஸ்க்கு போய் அவளை இன்னும் எப்படி நெருக்குள்ளடிக்குள்ளாக்கணும்னு எனக்கு தெரியும் என்று சந்திரசேகர் தன் வஞ்சக திட்டத்தை விவரித்தார். மறுநாள் காலை குன்னூரின் காலை பொழுது வழக்கம் போலவே பனிமூட்டத்துடன் விடிந்தது. மதுமிதா தன் வீட்டில் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாள். நேற்று மாலை சர்வாவிடம் அத்தனை கோபமாக பேசிவிட்டு வந்துவிட்டாலே தவிர இன்று ஆபீஸிற்கு செல்ல அவளது உள்ளம் பாய்ந்து நடுங்கியது. விரலில் இருந்த காயம் லேசாக வலிக்க இன்று ஆபீஸில் சர்வாவின் பெற்றோரும் இருப்பார்கள். அவனது கொடுமை இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் என் ருத்திக்குட்டிக்காக நான் எந்த அவமானத்தையும் தாங்கித்தான் ஆக வேண்டும் என்று மனதை திடப்படுத்திக் கொண்டு ரித்துவை கிரெச்சில் விட்டுவிட்டு ஆபீஸிற்குள் நுழைந்தாள். அவள் தன் இருக்கையில் அமர்ந்து கம்ப்யூட்டரை ஆன் செய்ய அவளது முகம் நேற்று இருந்ததை விட இன்னும் இறுக்கமாக ஒரு தெளிவான பாறையைப் போல மாறியிருந்தது. அழுகையோ தவிப்போ அவளது முகத்தில் இப்பொழுது இல்லை. சர்வாவின் அத்தனை அசிங்கமான வார்த்தைகளும் அவளை ஒரு புதிய பெண்ணாக எதற்கும் துணியும் ஒரு தாயாக மாற்றியிருந்தது. மதுமிதா கம்ப்யூட்டர் திரையை ஆன் செய்துவிட்டு விரலில் இருந்த பிளாஸ்திரியை லேசாக தொட்டு பார்த்தாள். நேற்று கண்ணாடி துண்டு கீறிய காயம் லேசாக சுளிர் என்று வலிக்க அவளது பார்வை தானாகவே சர்வாவின் மூடி அரைக்கதவை நோக்கி சென்றது. நேற்று மாலை பேருந்து நிறுத்தத்தில் அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனது அகங்காரத்தை அசைத்து பார்த்திருக்கும் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் இன்று அவனது பெற்றோரும் பிரீத்தியும் அவனது அறைக்குள் இருக்கும் பொழுது தன்னை இன்னும் எந்தெந்த வழிகளில் எல்லாம் அவர்கள் அசிங்கப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பயம் அவளது நெஞ்சை போட்டு குடைந்தது. மது, இங்க பார்ப்பா என்று ரமேஷ் அவளது மேஜை அருகில் வந்து ஒரு ஃபைலை வைத்தார். புது எம்டியோட அப்பா அம்மா இன்னைக்கு எஸ்டேட் ஏரியாவுக்கு போய் லேபர்ஸ் கிட்ட ஏதோ பேச போறாங்களாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ல இருக்கிற டிவி விவரங்களை சரிபார்க்க சொன்னாங்க என்றார். சரிங்க ரமேஷ், நான் பாக்குறேன் என்று மதுமிதா ஃபைலை வாங்கி கொண்டாள்.
அதே நேரத்தில் சர்வாவின் அறைக்குள் ஒரு பெரிய விவாதமே நடந்து கொண்டிருந்தது. சர்வா தன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கருப்பு நிற தேநீரை அருந்திக் கொண்டிருந்தான். அவனது முகம் நேற்று இரவு முழுவதும் தூங்காததால் அப்பட்டமான சோர்வோடும் அதே சமயம் ஒரு புதிய வஞ்சகத்தோடும் இருந்தது. அவனது முன்னாள் சந்திரசேகரும் விசாலாட்சியும் சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். பிரீத்தி சர்வாவின் அருகில் நின்று அவனது லேப்டாப்பில் ஏதோ சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தாள். சர்வா, நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த குன்னூர் பிசினஸ நீ விக்ரம் கிட்ட ஒப்படைச்சிட்டு எங்க கூடவே சென்னைக்கு கிளம்பி வந்திருப்பா. அங்க உனக்காக பெரிய சாம்ராஜ்யமே காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உனக்கும் பிரீத்திக்கும் வர்ற மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நாங்க ஜோசியர்கிட்டையும் பேசிட்டோம் என்று சந்திரசேகர் தன் அதிகார குரலில் சொன்னார். கல்யாணம் என்ற வார்த்தையை கேட்டதும் சர்வாவின் கையில் இருந்த தேநீர் கப்பு லேசாக ஆடியது. அவனது கண்கள் ஜன்னல் வழியாக வெளியே அமர்ந்திருக்கும் மதுமிதாவின் மீது தான் நிலைத்திருந்தது. அப்பா, என் கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண எனக்கு தெரியும். இப்போதைக்கு எனக்கு இந்த குன்னூர் பிசினஸ நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வர்றது மட்டும்தான் டார்கெட். சென்னை வர்றதுக்கு பத்தி நான் அப்புறமா யோசிச்சு சொல்றேன் என்று சர்வா கராராக மறுத்தான். விசாலாட்சிக்கு சர்வாவின் இந்த அலட்சியம் அப்பட்டமான ஆத்திரத்தை உண்டாக்கியது. இவன் இன்னும் அந்த மதுமிதாவை மனசுல வச்சுக்கிட்டு தான் சென்னைக்கு வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான் போல. இன்னைக்கு அந்த பொண்ணை இந்த ஆபீஸை விட்டே துரத்தலன்னா இவன் பிரீத்தியை கல்யாணமே பண்ணிக்க மாட்டான் என்று விசாலாட்சி வஞ்சகமாக திட்டமிட்டாள். சரிப்பா சர்வா, நாங்க பிரீத்தியை கூட்டிட்டு அப்படியே குன்னூரோட டாப் எஸ்டேட் பங்களாவை சுத்தி பார்த்துட்டு வரோம். மதிய லஞ்ச் டைமுக்கு நாம எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணலாம் என்று விசாலாட்சி எழுந்து நின்றாள். போயிட்டு வாங்கம்மா என்று சர்வா அவர்களை பார்க்காமல் தன் லேப்டாப்பை திறந்தான்.